அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், சிறுபான்மை கல்வி நிறுவன பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் அவர்களுடைய பணி உயர்வு பெறுவதற்கும் டெட் தேர்வு கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2011 ஜூலை 29ஆம் தேதி தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் வெளியிட்ட மூலம் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் பெற டெட் தகுதி கட்டாயம் என விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த தேதிக்கு முன்பே பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மீது இந்த விதி பொருந்துமா என்கின்ற கேள்வி இருந்தது. இது தொடர்பாக 2011க்கு பிறகாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் புதிய நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக ஒருவர் பணியில் சேர வேண்டும் என்றால் அவர் டெட் தேர்வு எழுதி கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, சிறுபான்மை பள்ளிகள் என அனைத்திற்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள், அதாவது 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல் வருவதற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டுமா என்று கேட்டால் அவர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் பணி ஓய்வு இருப்பதற்கான காலம் 5 ஆண்டுகளாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டுக்கு அதுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் அவர்கள் பணியில் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ரிட்டையர் ஆகக்கூடிய வயது 5 ஆண்டுகளுக்கு கூடுதலாக இருந்தால் என்றால் அவர்கள் 2 ஆண்டுக்குள் டெட் தேர்வு கட்டாயமாக எழுத வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு டெட் தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள், டெட் தேர்வு எழுதாதவர்கள் கட்டாய விருப்ப ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கான அந்த சலுகைகள் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஆசிரியர் பணி இருக்காது, அவர்கள் பணியிலிருந்து விலகலாம் எனவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.